இந்த தேர்தலில் நோ வாய்ஸ், வடிவேலு முடிவு. வடிவேலு நடிச்ச தெனாலிராமன், எலி படங்கள் ரெண்டுமே மாபெரும் தோல்வி படங்களா அமைஞ்சது. இந்த நிலையில இப்போ தன்னோட கொள்கையை மாத்தி ஹீரோவாவும் ஹீரோவோட பயணிக்கும் வேடங்கள்லயும் நடிக்க முன் வந்திருக்காரு வடிவேலு. அதுபடி வடிவேலு இப்போ விஷாலோட கத்தி சண்டை படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சுராஜ் இயக்கும் இந்த படம் காமெடி கமர்ஷியல் படமா உருவாக இருக்கு. இந்த படத்தோட பூஜை சிறப்பா நேற்று நடந்தது. இதுல வடிவேலுவும் கலந்துக்கிட்டாரு. அப்போ வடிவேலு கிட்ட சட்டசபை தேர்தல் களக்கட்ட தொடங்கிடுச்சு. இந்த முறை உங்களோட ஆதரவு யாருக்குன்னு கேட்டப்போ அதுக்கு பதில் கொடுத்த வடிவேலு, நல்லா இருக்கு நியாயம், உன் சீலையில போச்சு சாயம்னு பழமொழி பேசினவரு அதை பத்தி விட்டுடுங்க, இங்க என்ன பொதுக்குழுவா நடக்குது, நம்ம படத்தை பத்தி மட்டும் பேசுவோம்னு சொன்னாரு. இது பத்தி வடிவேலு வட்டாரத்துல விசாரிச்சப்போ வடிவேலுவை பொறுத்தவரை இனி சினிமாவில தான் முழு கவனம் செலுத்த போறாருன்னு சொல்றாங்க. வடிவேலுவோட இந்த பேச்சு மூலம் ஒண்ணு மட்டும் தெளிவாகி இருக்கு, இந்த முறை அவர் யாருக்காகவும் பிரச்சாரம் செய்ய போறதில்ல.